ஹால் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிஸான ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து 2க்கு 4 அப்படின்னு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்த சுற்றி பாருங்க, எங்கேயாவது காலி இருக்குதா பாருங்க, எங்கேயுமே காலி இருக்காது. அந்த மாதிரி ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில் தான் இந்த வீடு இருக்குது. செவ்வூர்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெட் பிரிக்கில் தான் எல்லாமே கட்டியிருக்காங்க. இந்த வீடும் சரி, இப்போ இந்த பில்டிங்கே சரி ரெட் பிரிக்கில் தான் கட்டியிருக்காங்க. கிச்சனுக்கு ஒரு 4 அடியில் வந்து டைல்ஸ் போட்டிருக்காங்க. அதில் வந்து 2-3 கலர் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணி செம்மையாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், டைல்ஸ்லேயே பாருங்க, அந்த போலான சவுண்டே வரல. ஸோ இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் 10 லட்ச ரூபா இருந்தாலே இந்த ஃப்ளாட்டை நீங்கள் வாங்க முடியும். அது மட்டும் இல்லை, 80% வரைக்கும் லோன் இவங்க சைட்லேருந்து அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின பில்டிங் இது. மொத்தம் வந்து 3 பிளாக் போட்டிருக்காங்க. ABC அப்படின்ட்டு 3 பிளாக் போட்டிருக்காங்க. ஒரு பில்டிங்கில் வந்து 6 யூனிட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 6, 6, 6 அப்படின்னு தனித்தனியாக 3 கொடுத்துருக்காங்க. வெல்கம் டு பிளாக் மிரர் வ்ளாக். இன்னைக்கு எங்க வீடியோ பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரப்பாக்கம் தான் வந்திருக்கோம் மக்களே. ஊரப்பாக்கத்தில் ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் ஃப்ளாட்டை பற்றி பார்க்க வந்திருக்கோம். நம்ம இந்த ஃப்ளாட்டை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். எலிவேஷன் பாருங்க, சூப்பராக கண்ணாடி எல்லாம் பண்ணி செம்மையாக பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லலாம், இந்த ஃப்ளாட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா GST கீதம் ஹோட்டல் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பேக் சைட்லேயே தான் இந்த ஃப்ளாட் இருக்கு. இந்த ஃப்ளாட்டில் நீங்கள் வெறும் 10 லட்ச ரூபா இருந்தாலே இந்த ஃப்ளாட்டில் நீங்கள் ஒரு வீடு வாங்க முடியும். மொத்தம் வந்து 3 பிளாக் போட்டிருக்காங்க. ABC அப்படின்ட்டு 3 பிளாக் போட்டிருக்காங்க. ஒரு பில்டிங்கில் வந்து 6 யூனிட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 6, 6, 6 அப்படின்னு தனித்தனியாக 3 கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா 2 BHK தான் வச்சிருக்காங்க. இந்த பிளாட்ல மட்டும் பாத்தீங்கன்னா 3 யூனிட் வந்து சேல் ஆயிடுச்சு, 3 தான் இருக்குது. நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். அப்படியே வாங்க ஒரு டீட்டெயிலாக சொல்லிட்டே இருக்கேன். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டு தூக்கி ஸ்லோப் ஏறுற மாதிரி ஒரு கார் பார்க்கிங் வரத்துக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 காரை நிறுத்தலாம். அதை வந்து இங்கே ஒரு கார் நிறுத்தலாம், அங்கே ஒரு கார் நிறுத்தலாம், இங்கே ஒரு கார் நிறுத்தலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பேசியஸான ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின பில்டிங் இது. இதுக்கு தனியாக செட் பேக் வேற கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு 2.5 அடியில் வந்து செட் பேக் கொடுத்து ட்ரைனேஜ், சம்பு இது எல்லாமே அந்த சைடு வச்சிருக்காங்க. மழை தண்ணி வந்தாலும் பேப்பரில் இறங்கி போகிற மாதிரி ஒரு வாட்டர் ஃப்ளோவிங்லாம் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல வெஹிக்கிள் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபிளக் பாயிண்ட் எல்லாம் அங்க வச்சிருக்காங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த சைடு 3 கார் பார்க்கிங், அந்த சைடு 3 கார் பார்க்கிங் விடுற மாதிரி. அதுக்கு பேக் சைடுல பாத்தீங்கன்னா அது ஒரு பிளாக் இருக்குது பாருங்க, அது வந்து B. அந்தாண்ட சைடு இருக்குது வந்து C. ஸோ இந்த ஏவை பத்தி தான் நம்ம பார்க்க போறது. நான் நின்றுட்டு இது பாத்தீங்கன்னா செப்டி டேங்க் 24,000 லிட்டர் வந்து செப்டி டேங்க் வச்சிருக்காங்க. அதே வந்து சம்பு பாத்தீங்கன்னா எனக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு. இது வந்து 8000 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி சம்பு வந்து வச்சிருக்காங்க. இங்கேயும் அங்கேயும் வச்சிருக்காங்க. அப்படியே வாங்க, EV கனெக்ஷன் பாருங்க, 3 phase EV கனெக்ஷன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பில்டிங்கு தனியா ஒரு EV பாக்ஸ் வைக்கணும் அப்படின்றதுக்காக அங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல ஒரு போஸ்ட் வச்சு பாக்ஸ் வைக்கிற செட்டப்ல வச்சிருக்காங்க பாருங்க. அது வந்து இந்த பில்டிங்கு தனியா வந்து 3 பிளாக்குக்கு தனியா வந்து அந்த பாக்ஸ் செட் பண்ணுன்றதுக்கோசம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ்ல வந்து எல்லா யூனிட்டுமே இருக்கு. நம்ம பார்க்க போறது தேர்ட் ஃப்ளோர்ல இருக்கிற யூனிட் தான் பார்க்க போறோம். என்ட்ரன்ஸ்லயும் இப்படி உள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எலிவேட்டர் கொடுத்துருக்காங்க மக்களே. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்ட படிக்கேட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் தான் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அப்படியே நீங்கள் மேலே வாங்க. மேலே வரும்போதே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு விண்டோ கொடுத்து வெளிச்சத்துக்கோசம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் CCTV கேமராவும் கீழே வச்சுருக்காங்க. அப்படியே மேலே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து இந்த வீடு வந்து சேல் ஆகிடுச்சு. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது மட்டும் சேல் ஆகலை. மேலே இருக்கிறது 2 யூனிட் வந்து சேல் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து ஆள் குடியே இருக்காங்க. அதனால தான் சவுண்டு கம்மியாக பேசுகிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த 2ம் வந்து சேல் ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் ஆள் வரல அதில். இப்போ இந்த 2 வீடு தான் காலியாக இருக்குது. இதை பற்றி பார்க்கலாம். வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிற வீடை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டீ குட் சூப்பரான டோர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டோர் வந்து ஷைனிங்காக இருக்கிறதுக்கு காரணமே வந்து ரொம்ப வந்து இலைச்சா மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும். இதில் வந்து இன்னொரு கோட்டிங் பண்ணலை. இந்த வார்னிஷ் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த வார்னிஷ் வந்து இன்னும் போடலை. அதனால உங்களுக்கு டல்லாக தெரியுது. அதை போட்டாங்கன்னா இன்னும் பளிச்சுன்னு இருக்கும். ஹால் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிஸான ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து 2க்கு 4 அப்படின்ற டைல்ஸ் போட்டுருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் உங்களுக்கு பால்கனி கொடுத்துருக்காங்க பாருங்க. பால்கனிக்கு வுட்டன் டோர்ல தான் போட்டு பண்ணிருக்காங்க. பால்கனிலே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் யூஸ் பண்ற மாதிரி டேப் கொடுத்து பிளக் பாயிண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு தண்ணி எல்லாம் கீழே போற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இந்த இடத்த சுத்தி பாருங்க, எங்கேயாவது காலி இருக்குதா பாருங்க,
எங்குமே காலி இருக்காது. அந்த மாதிரி ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இந்த வீடு இருக்குது. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபால் சீலிங் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இதில் வந்து பெயிண்டிங் வந்து ஒரு கோட் வந்து எக்ஸ்ட்ரா அடித்து தருவாங்க. அதாவது வந்து நீங்கள் இந்த வீடை வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு கோடு பெயிண்டிங் வந்து எக்ஸ்ட்ரா அடித்து தருவாங்க. அது மட்டும் இல்லை, செவ்வூர்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெட் பிரிக்கில் தான் எல்லாமே கட்டியிருக்காங்க. இந்த வீடும் சரி, இந்த பில்டிங்கே சரி ரெட் பிரிக்கில் தான் கட்டியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, 3 பிளாக்குமே ரெட் பிரிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பட்டி வந்து பார்த்துக்கிறாங்க, ரொம்ப நைஸாக பார்த்துருக்காங்க. நீங்கள் இதுக்கு மேலே ஒரு கோட்டை அடிச்சிங்கன்னா இன்னும் பலன்னு இருக்கும். அப்படியே இந்த சைடு வாங்க, இங்கே ஒரு ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 11ன்ற சைஸில் கொடுத்துருக்காங்க. இதில் மட்டும் அட்டாச் பாத்ரூம் வச்சுருக்காங்க. சேம் இதுலேயும் வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்து கைஸ் வந்து 2க்கு 4 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. விண்டோ பாருங்கள், இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, அங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையில்லாத பொருள் அப்படி வைக்கணும்னா நீங்கள் மேலே வச்சுக்கலாம். டோர் வந்து நார்மலாக வுட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே வாங்க, இதெல்லாம் வந்து இன்னும் ஃபினிஷிங் ஆகலை, ஆனால் சீலிங் வரைக்கும் வந்து டைல்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. டைல்ஸ் எல்லாம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க. டால்மியா சிமெண்ட்டில் போட்டுருக்காங்க. அதில் வந்து நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா 48 போட்டுருக்காங்க. மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா 52, 58 அந்த மாதிரி போட்டுருக்காங்க. இந்த ரூமுக்கு பால்கனி இருக்குது. வாங்க இங்கே பாருங்க, இது வந்து 2.5க்கு 11 சைஸில் வந்து ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாருங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீதம் ஹோட்டல் சொல்லியிருந்தாலே அங்கே பாருங்க ரெட் கலரில் ஒரு டவர் ஒன்று தெரியுது பாருங்க, அதுதான் கீதம் ஹோட்டல். ஸோ அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா கிச்சன் எப்படி இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குது பாருங்க. கிச்சனுக்கு ஒரு 4 அடியில் வந்து டைல்ஸ் போட்டுருக்காங்க. அதில் வந்து 2-3 கலர் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணி செம்மையாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க டைல்ஸ்லேயே பாருங்க, அந்த போலான சவுண்டே வரல. ஸோ டைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்ரோ கம்பெனியில் தான் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. சிமெண்ட் எல்லாம் வந்து டால்மியா சிமெண்ட்டில் தான் பண்ணியிருக்காங்க. 48ல் கிச்சனுக்கு சர்வீஸ் ஏரியா இருக்குது. கிச்சனுக்கு சர்வீஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா 10க்கு 2.5 அப்படின்ற சைஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் வந்து இந்த மாதிரி பால்கனி பைப்பெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு 4 அடிக்கு வந்து போட்டிருக்காங்க. எதிர்க்க எல்லாமே வீடுங்களாக தான் இருக்குது. இங்கே நீங்கள் டேப் வேணும்னா டேப் கூட செட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா செட் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து செகண்ட் பெட்ரூம் போகலாம். இங்கே பாருங்கள், செகண்ட் பெட்ரூம் வர வழியிலேயே ஒரு காமன் பாத்ரூம் வச்சுருக்காங்க. காமன் பாத்ரூமுக்கும் டைல்ஸ் வந்து சீலிங் வரைக்கும் போட்டுருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இந்த ரூம் பார்த்தீங்கன்னா 10க்கு 10.5 அப்படின்ற சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ரூமுக்கு மட்டும் ஒரே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஏன் காரணம்னா வேறு சைடு கொடுக்க முடியாது அப்படின்றதுக்காக ஒரே ஒரு விண்டோ கொடுத்து இதுக்கு டைல்ஸ் பார்த்தீங்கன்னா 2க்கு 4 அப்படின்ற டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜிப்ரோ அப்படின்ற டைல்ஸ் தான் வந்து கீழே யூஸ் பண்ணியிருக்காங்க, சைட்லேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரூமுக்கு எல்லாமே பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் தான் பண்ணி வச்சு இருக்காங்க. நான் வந்து பார்த்ததுலேருந்து எந்த ரூமுக்குமே வந்து டிஃப்ரெண்டான கலர்ல பெயிண்டிங் பண்ணவே இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த ஃபிளாட்டை வாங்குறீங்கன்னா உங்களுக்கு எந்த கலர் வேணும் அப்படின்னு அவங்க கேட்டீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி அவங்க பெயிண்டிங் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் எல்லாமே ஒரே கலர்ல பெயிண்டிங் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஃபிளாட்டோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1080 ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா 1044 ஸ்கொயர் ஃபீட்ல அது பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ பார்த்தீங்களா இந்த ரூம், இந்த ஹால், பெட்ரூம் இதெல்லாம் வந்து அதுல வந்து வேற மாதிரி இருக்கும். அதையும் போய் பார்க்கலாம். இங்க பாருங்க, அதுல வேற மாதிரி பார்த்தீங்களா, இதுல வேற மாதிரி இருக்கு பாருங்க. ஆள் ஒட்டினா மாதிரி கிச்சன் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா கிச்சன் கொடுத்து பக்கத்துல வந்து சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. விண்டோ ஒன்று கொடுத்து டைல்ஸ் போட்டுருக்காங்க. சேம் அங்க என்ன பண்ணியிருக்காங்களோ அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. ஆனா உங்களுக்கு மாடல் வேற, அந்த ரூமோட மாடல் வேற, இந்த ரூமோட மாடல் வேற. ஆனா இதுக்கு பாருங்க, பூஜா கபோர்ட் இங்க செட் பண்றதுக்கு தனியா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல மேல ஷெல்ஃப் வேற கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அந்த வீட்டுக்கு அந்த மாதிரி கொடுக்கல, ஆனா இந்த வீட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு டிசைன்ல இவங்க பண்ணியிருக்காங்க. சேம் இதுலயே ஒரு காமன் பாத்ரூம், ஒரு அட்டாச் பாத்ரூம், 2 பெட்ரூம் இருக்கு. இந்த இடத்துல மொத்தம் 3 யூனிட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, இது ஒரு யூனிட். எனக்கு பேக் சைட்ல பாருங்க, இது ஒன்று ABC. இந்த 3த்துக்கும் வந்து வாட்டர் டேங்க் வந்து தனித்தனியாக வச்சுருக்காங்க. அதான் வந்து 5500 லிட்டர் வாட்டர் டேங்க் வந்து 3த்துக்குமே தனித்தனியாக வச்சுருக்காங்க. 3 யூனிட்டுக்குமே தனித்தனியாக EB எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ட்ரைனேஜ் முதல் கொண்டு எல்லாமே செப்பரேட்டாக இருக்குது. இதில் ஒரு 6 யூனிட் இருக்குது, அதில் 6 யூனிட் இருக்குது, இதில் ஒரு 6 யூனிட் இருக்குது. இந்த மாதிரி 6 யூனிட்டாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க. நீங்கள் சீக்கிரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த யூனிட்டில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணலாம். இதில் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட் வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கு என்ட்ரன்ஸ் இந்த சைடு இருக்குது. இந்த ஃப்ளாட் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு என்ட்ரன்ஸ் அந்த தெருவுக்கு வழியா வரலாம். நீங்க இந்த தெரு வழியா போயிட்டு அந்த தெரு வழியா வரலாம், அந்த தெரு வழியா போயிட்டு இந்த தெரு வழியா வரலாம். இந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு 3த்துக்குமே இருக்கு. இத மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியா இருக்கு. நம்ம வீடியோ எடுக்கிற டைம்ல தான் இந்த மழை பயப்புல எப்படி இருந்தாலும் மழை பெஞ்சிட்டே இருக்குது, ஏன்ட்டே தெரியல. இங்க பாத்தீங்கன்னா மாடியில வந்து கூலன் டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து அந்த அளவுக்கு வந்து ஹீட் வந்து கீழே இறங்காது, அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியான ஒரு டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. இது கீழே ஒரு லேயர் வந்து சுண்ணாம்பு, அந்த செம்மண் இதெல்லாம் போட்டு பண்ணுவாங்கல்ல, சிமெண்ட் இதெல்லாம் போட்டு
பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் தண்ணியும் இறங்காது, ஹீட்டும் இறங்காது. நீங்கள் வந்து இந்த ஃப்ளாட்டை வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும், இல்லை பர்த்டே ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல ஸ்பேசியஸான ஒரு இடம் இருக்குது பாருங்க. இந்த சைடும் நடத்தலாம், அந்த சைடு நடத்தலாம். இந்த சைடு கேக்கை கட் பண்ணிட்டு அப்படியே இந்த சைடு போயிட்டு பிரியாணி போடுறதா இருந்தாலும் சாப்பாடு போடுறதா இருந்தாலும் நீங்க இந்த இடத்துல பண்ணலாம். செம்மையான ஒரு ஆளாவும் மாறிச்சு உங்களுக்கு. ஸோ இதே வந்து நீங்க மண்டபம் பிடிக்கிறீங்க அப்படின்னாலே அதுக்கே வந்து 30,000 40,000 கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல ஒரு செலவுமே கிடையாது. நீங்க ஃபுட்டுக்கு மட்டும் தான் செலவு பண்ணீங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஹாலே இங்க இருக்கு. ஸோ இந்த பிளாட்ல எவ்வளவு பிரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 6,500 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறாங்க. இதே வந்து ஒரு பிளாட்டா வாங்குறீங்கன்ற பட்சத்துல 70 லட்சம் ரூபாயில இருந்து 80 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு. ஏன்னா ஒரே ஸ்கொயர் ஃபீட்ல எல்லா வீடுமே இல்லை, ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட் வந்து மாறுறதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு. அதனால 70 லட்சம் ரூபாயில இருந்து 80 லட்சம் ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நீங்க நேர்ல வந்தீங்கன்னா நெகோஷியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிளாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வெறும் 10 லட்சம் ரூபா இருந்தாலே இந்த பிளாட்டை நீங்க வாங்க முடியும். அது மட்டும் இல்ல 80% வரைக்கும் லோன் இவங்க சைட்ல இருந்து அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு சிபில் ஸ்கோர் கரெக்டா இருந்ததுன்னா 90% வரைக்கும் அரேஞ்ச் பண்றது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. 10 லட்சம் ரூபா இருந்தாலே பிளாட் நீங்க சொந்தமாக்க முடியும். இந்த பிளாட்டை பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணா ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. இவங்களே கேப் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஸோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணுங்க. நீங்க கேப்ல தான் வரணும்னு அவசியம் கிடையாது. ஊரப்பாக்கம் கேளாம்பாக்கம் வரைக்கும் பஸ் எல்லாம் வருது. அங்க இருந்து கூட நீங்க நடந்து வந்து கூட நீங்க பிளாட்டை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணீங்க. இந்த மாதிரி வீடியோலாம் நீங்க கண்டினியூ பண்ணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணீங்க.